நிஜமா இன்னைக்கு எதுக்குடா லீவ் விட்டாங்கன்ற மாதிரி இருந்ததுங்க. சண்டே தான், ஆனா பயங்கர வேலைங்க. இன்னைக்கு ஃபுல் டே சரியான வேலை. இன்னைக்கு நான் என்ன சிம்பிளா சமைச்சேன் அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்றேன். நேத்து நைட்டே அரிசி உளுந்து ஊற வச்சாச்சுங்க. காலையில எழுந்திரிச்சு அரிசி உளுந்து நல்லா கழுவி மட்டும் வச்சுட்டு சந்தைக்கு போயிட்டேங்க. எங்க ஊர்ல எப்பவுமே சண்டே அன்னைக்கு சந்தை இருக்குங்க. நல்லா பெரிய சந்தை, எல்லா காய்கறிகளுமே கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். போயிட்டு வந்தாச்சு சந்தைக்கு. ஒரு வாரத்துக்கான காய்கறி வாங்க முடியாதுங்க. ஒரு 3-4 நாளைக்கு மட்டும்தான் நான் வாங்குவேன். அப்புறம் நடுவுல தீந்துருச்சுன்னா இன்னொரு தடவை வாங்கிக்குவேன். ஸோ இதை கொண்டாந்து வச்சுட்டு அடுத்தது புளி கொண்டு போய் நான் மாடியில மொட்டை மாடியில காய வச்சாச்சு. இது பாத்தீங்கன்னா எங்க அப்பா புளி தட்டுறவங்க கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 3 கிலோ புளி ஒரு வாரமா கவர்லயே இருந்தது. இன்னைக்குதான் அதை கொண்டு போய் நான் வெயில்ல போட்டிருக்கேன். அடுத்தது வந்து அரிசி உளுந்து ஊற வச்சிருக்கோம் பாருங்க இட்லிக்கு, அதை ஆட்டுறக்கு கிரைண்டர்ல போட்டாச்சு. போட்டுட்டு இந்த காய்கறி நம்ம வாங்கிட்டு வந்த காயெல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொன்றும் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைங்களா? அது பெரிய வேலை. மார்க்கெட் போறது ஒரு வேலைன்னா இந்த காய்கறி எடுத்து வைக்கிறது இன்னொரு பெரிய வேலைங்க. வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே வாங்கினது இருந்தது, அதனால வெங்காயம் இல்லாம மற்ற காய்கறிகள் வாங்கியாச்சு. கிரைண்டர்ல போட்ட மாவு ரெடி ஆயிருச்சு. 2 பாத்திரத்துல வச்சிருக்கேன். நான் எப்பவுமே 2 நாளைக்கு அளவாதாங்க இட்லி மாவு அரைப்பேன். தீந்துருச்சுன்னா தேவைப்பட்ட நடுவில் ஒரு தடவை கூட அரைச்சுக்குவேங்க. இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நேத்து சாதம் கொஞ்சம் மிச்சம் ஆயிருச்சு, தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அது பழைய சாதம் கரைச்சாச்சு, தயிர் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டு. அது போக காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல், நெய் மணக்கும் வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா தேங்காய் சட்னி பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு சுண்டக்காய் குழம்புங்க. நேத்து வச்ச சுண்டக்காய் குழம்பு, இந்த குழம்பு மீதி ஆயிடுச்சுன்னா தான் நான் பொங்கலே இன்னைக்கு காலையில பண்ணேன். பொங்கலுக்கு புளி குழம்பு சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க. நீங்க கூட ட்ரை பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்டோட குடிக்கிறதுக்கு இன்னைக்கு கேரட் ஜூஸ் போட்டிருக்கேங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல முடிச்சுட்டு லேட்டா தாங்க நான் சமையல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க. கரெக்டா சாப்பிடும்போது தான் நான் குக்கர் ஓபன் பண்ற மாதிரி பண்ணுவேங்க. எப்பவுமே சண்டேனா சூடா சாப்பிடணும் இல்லைங்களா? மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, அது போக மட்டன் வறுவல் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் வறுவல். அதுக்கப்புறமா பப்பாயா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. லஞ்ச் இன்னைக்கு இவ்வளவுதாங்க பண்ணேன். ஆனா ஒரு 4 தடவை நான் பாத்திரம் கழுவி இருப்பேங்க. அவ்வளோ பாத்திரம் மாத்தி மாத்தி விழுந்தது. அது போக நம்ம காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. ஆனா இந்த புதினா எல்லாம் நான் எப்பவுமே அப்படியே கவரோட ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேன். புதினா எல்லாம் ஆஞ்சு கவர்ல போட்டு வச்சாச்சு. கொத்தமல்லி தலை ஆஞ்சு 2 டப்பால போட்டு வச்சிருக்கேன். எதுவுமே நான் அப்படியே கவரோட வைக்க மாட்டேன். எல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சிருவேன். அப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பச்சை மிளகாவும் காம்பு கிள்ளி டப்பால போட்டு வச்சாச்சு. இஞ்சி பாத்தீங்கன்னா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம தொடச்சிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெகுலரா டீக்கும் ஜூஸ்க்கும் போடுவோன்றதுனால இஞ்சி கொஞ்சம் அதிகமாவே வாங்கியாச்சு. அடுத்தது பச்சை பட்டாணியும் தோல் உரிச்சு வச்சாச்சுங்க. புதினா பாத்தீங்கன்னா ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு மூடி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சாச்சு. அது சரி, இந்த குப்பையெல்லாம் என்ன பண்றது? பக்கத்துல மாடு இருக்குங்க, அதனால எப்பவுமே புதினா கிளீன் பண்ணா கொத்தமல்லி ஆஞ்சா அந்த மீதி இருக்கிற தண்டெல்லாம் மாட்டுக்குதான். அது போக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்டாணி உரிச்சது, வாழைப்பழத்தோல், இது எல்லாமே நான் என்ன பண்ணேன், ஒரு கவர்ல போட்டு அந்த மாட்டுக்கு கொண்டு போய் நான் கொடுத்துருவாங்க. அவங்க மேவு போடும்போது இதுவும் சேர்த்து போட்டுருவாங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்னொன்னா கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சாயந்தரமே ஆயிடுச்சுங்க. வெயில் போனதுமே புளி எடுத்துட்டு வந்தாச்சு. புளி நல்லா மொறுன்னு காஞ்சு இருக்குங்க. இப்ப இத பாத்தீங்கன்னா நான் ஒரு பானை எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வாங்கின பானை இல்ல, தண்ணி ஊத்துறதுக்கு வாங்கின பானை தான். ஆனா லைட்டா விரிசல் விழுந்ததுனால தண்ணி இதுல ஊத்தி வைக்க முடியல. அதனால நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புளியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடணும். நல்லா ஒரு லேயர் புளி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கல்லுப்பு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா மேல பரப்பி விட்டுறணும். இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் புளி இப்படி மாத்தி மாத்தி வச்சோம் அப்படின்னா 3 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெடவே கெடாது. கண்டிப்பா தண்ணி இல்லாம பாத்துக்கணுங்க, தண்ணி படாம பாத்துக்கணும். சோ இந்த மாதிரி இந்த பானையை நிறைச்சாச்சு. கரெக்டா இது 3 கிலோ புளி பிடிச்சதுங்க. கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கூட போட்டுக்கலாம். எப்பவுமே புளி அப்பப்ப வாங்குறதுக்கு இந்த மாதிரி சீசன்ல வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அது புளி பழசாக தாங்க நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். மூடி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு துணி வச்சு கட்டிக்கலாங்க மேல. எப்பயும் செய்யற சமைக்கிற வேலை அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் நம்ம அந்த சண்டே லீவ் நாள் தானங்க பண்ண முடியும். பண்ணி வச்சாதான் அந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும்.